அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமூக சமுதாய சகோதர சகோதரிகளே, இந்த காணொளியை காணும் அருமையான சக சமுதாய பெருமக்களே, உங்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான சலாத்தை சொல்லி ஆரம்பிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலானுல் முபாரக், பரக்கத்து செய்யப்பட்ட இந்த ரமலான். ரமல் என்ற அரபு வார்த்தைக்கு பெயர் கரித்தல் என்று பொருள் உண்டு. பாவங்களை கரித்துவிடும், எரித்துவிடும், சாம்பலாக்கிவிடும். மனிதனை புனிதமாக்கக்கூடியதுதான் இந்த ரமலான். இந்த ரமலானில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நோன்பை கடமையாக்கி இருக்கிறார். இந்த நோன்பு இன்றியமையாத ஒன்று, முஸ்லிம்களுக்கு மிக 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 முக்கியமானது. இதற்கு முன்னால் உள்ள காணொளிகளில் எல்லாம் நான் நோன்புடைய சிறப்பை பற்றியும் ரமலானுடைய சிறப்பை பற்றியும் பேசியிருக்கிறேன். இது 5வது பார்ட். இதில் நான் பேசப்போவது உலக முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ஒருவன்தான் வணங்குவதற்குரியவன், அதற்கடுத்து ஆஹிர் நபி என்று சொல்லக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இறுதி தூதரும் நமது தலைவரும் அல்லாஹ்வுடைய அருள் தூதரும், அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாருமாய் இருக்கிறார்கள் என்பதை நம்புவது. அது மட்டுமல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து படிக்க வேண்டும். அந்த ஸலவாத்து படிப்பவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஷஃபாஅத் கிடைக்கும் என்பது ஈமானியர்களுடைய நம்பிக்கை. உண்மை அதுதான். எனவே இந்த ரமலானுடைய 3 பகுதிகளில் முதல் பகுதி நம்மை விட்டு கடந்து விட்டது. அது ரஹமத்துடைய பகுதி. 2வது பகுதி மக்ஃபிரா என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பு தேடுதல். அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை வாங்கி தரக்கூடிய 10 தினங்களாக இது திகழும். அதில் நாம் ஓத வேண்டிய வார்த்தைகள் அல்லாஹும்ம ஃபிர் லனா ذுனூபனா யா ரப்பல் ஆலமீன், யா அல்லாஹ் எங்கள் எல்லோருடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக என்று கேட்டுவார்கள். அது எதை வாங்கி தரும் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தை தேடித்தரும். இப்போது நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை சொல்லித் தரப்போகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாளையில் எல்லோருக்கும் ஷஃபாஅத் செய்ய காத்திருக்கிறார்கள். அந்த ஷஃபாஅத் கிடைக்கக்கூடியவர்களில் நாமும் ஆக வேண்டும். இதுதான் நீங்கள் தேடுதல் மிக அவசியம். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், என் அல்லாத 2 பேர்கள் உங்களுக்காக ஷஃபாஅத் செய்ய துடியாய் துடித்து அல்லாஹ்விடத்தில் வருகிறார்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் அந்த 2 பேர்கள்? யுஷஃபஆனி. இது ஒரு நீண்ட ஹதீஸ். உங்களுக்கு சுருக்கமான நேரத்தில் நான் பேசுவதால் அரபி வாசகத்தை விடுத்து தமிழிலே சொல்லுகிறேன். யுஷஃபஆனி, 2 பேர்கள் உங்களுக்கு ஷஃபாஅத் செய்ய காத்திருக்கிறார்கள். யார் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு இபாதத்து, அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு இபாதத்து, அதே சமயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான ஒரு இபாதத்து. அந்த 2 பேர்கள் யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான இபாதத் எது என்றால் குர்ஆன் படித்தல், குர்ஆனை ஓதுதல். அல்லாஹ்வுக்கு விருப்பமானது எது? ஸலவாத்து படித்தல் என்பது இருந்தாலும் கூட அல்லாஹ்வே கூலியாக வரக்கூடிய, அல்லாஹ்வுடைய விருந்தினராக இருக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய குணங்களில் சிலதை அனுபவிக்கக்கூடிய நோன்புதான் மிகப்பெரிய சிறப்பான ஒன்று. அப்போ அந்த குர்ஆனும் நீங்கள் நோக்கக்கூடிய நோன்பும் கியாமத்தில் வந்து நிற்கும், அல்லாஹ்விடத்தில் வரும். அல்லாஹ் சொல்லுவான், அந்த 2ஐயும் அமர்க என்று சொல்லுவான். 2ம் சொல்லும், குர்ஆனும் சொல்லும், அந்த நோன்பும் சொல்லும். இது உங்களுக்கு தனி சிறப்பு, மறந்து விடாதீர்கள்.
நினைத்து பாருங்கள் நோன்பாளிகளே, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பை எண்ணி பாருங்கள். அந்த இரண்டும் சொல்லும், யா அல்லாஹ் என்னை ரமதானுடைய மாதத்தில் என்னை கண்ணியப்படுத்தி பகற்காலங்களில் உனக்காக நோன்பிருந்து, பட்டினியிருந்து, பசித்திருந்து, தாகித்திருந்து, நோன்பு நோற்று என்னை கண்ணியப்படுத்திய அவர்களை நீ கண்ணியப்படுத்தாத வரை, அவர்களுக்கு சோனம் உண்டு என்று சொல்லாத வரை நான் உட்காரப் போவதில்லை என்று நோன்பு சொல்லுவார். அடுத்து என்ன சொல்லும்? குர்ஆன் என்ன சொல்லும் தெரியுமா? அல்லாஹ்வே, உன்னுடைய கலாம் நான், உன்னுடைய வார்த்தை நான், உன்னால் அனுப்பப்பட்ட இந்த குர்ஆனான நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ அருமையான வரலாற்று புக்காக கொடுத்தாய், வாழ்க்கை புக்காக கொடுத்தாய், முஸ்லிம்கள் வாழ வேண்டிய விதிமுறைகளை அடக்கி கொடுத்தாய். அதை இரவு காலங்களில், இரவு காலங்களில் தொழுகையிலும் ஓதினார்கள், ஓத கேட்டார்கள், பகலிலும் குர்ஆனை ஓதினார்கள், கண்ணியப்படுத்தினார்கள். என்னை கண்ணியப்படுத்திய அவர்களை நீ கண்ணியப்படுத்தாத வரை, அவர்களை சூனத்தில் நுழைய வைக்காத வரை நான் உட்காரப் போவதில்லை என்று குர்ஆன் சொல்லுவார். ஷஃபாஅத் என்று பெருமானார் சொன்ன வார்த்தை குர்ஆன் நோன்பும் உங்களுக்கு ஷஃபாஅத் செய்யும் என்று சொன்னார்கள். எனவே ரப்புல் ஆலமீன் நோன்பாளிகளை உங்களுக்கு ரமலானை கண்ணியப்படுத்தி நோன்பு வைத்த உங்களுக்கும் குர்ஆன் ஓதிய உங்களுக்கும் அல்லாஹ் அதனுடைய ஷஃபாஅத்தை கடமையாக்கி சிறப்பாக்கி தருவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.